உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஊடகத்துறையினருக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை இந்த நிதி ஒதுக்கீடு செய்திருந்தார்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களுக்கும் இடங்கள் காணிகள் வழங்கினார்கள் கடந்த அரசாங்கத்திலே. ஆனால் முஸ்லிம் ஊடகவியலாளர் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும். அவர்களும் உள்வாங்கப்பட்டு அந்த முஸ்லிம் தமிழ் ஊடகவியலாளருக்கு வழங்கினார்கள். நான் பிழையாக சொல்லவில்லை. அந்த கடந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு முஸ்லிம் இனவாதத்தை பரப்புகின்ற வகையிலே முஸ்லிம் ஊடகவியலாளருக்கான அந்த காணியை வழங்காமல் அந்த காணியை வழங்காமல் மறுதளித்தார்கள். அந்த நிலைமை மாற்றப்பட்டு அந்த முஸ்லிம் ஊடகவியலாளர்களுக்கும் அந்த காணிகளை வழங்குமாறு இந்த கௌரவ சபையிலே வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், කාලය අවසానයි මන්ත්‍රීතුමනි. உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுமார் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முஸ்லிம் மக்கள் 70% மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே திகாமடுவிலே 80,000க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்திலே நிறைய தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நிதிகளை அதிகமாக நிதியீட்டி அந்த மக்களுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு முன்னெடுக்குமாறு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.